ஐயோ அம்மா, ஐயோ 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 இப்படி பண்ணிட்டாங்களே. ஐயோ 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 அம்மா, சூடா காபி எடுத்துட்டு வா. இந்த வெயில்ல எதுக்கு சூடா காப்பி? என் தலைமையில கொட்டை எடுத்து. ஐயோ ஐயோ மாப்பிள, இப்போ உங்க உடம்புக்கு எப்படிங்க இருக்கு? அடிக்கிறது அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு கேள்வி கேக்குறீங்களே. சும்மா விண்ணு விண்ணுன்னு பின்னுதுங்க வலி. ஐயோ, காயங்கையும் பெருசா பட்டுடுச்சா? காயங்கையும் பெருசா படலீங்க, ஆனா அடிதான் பெருசா விழுந்துச்சு. ராத்திரி பூரா வலி தாங்கவே முடியல. ஐயோ மாப்பிள, நேத்து நீங்கன்னு தெரியாம வாடா போடான்லாம் பேசிட்டோம். திருடன்னு நினைச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சிட்டோம். அதெல்லாம் நீங்க பெருசா மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள. அத்தை, நானும் உங்களை ராதான்னு நினைச்சு ஜுஜு ஜுஜுன்னு சொல்லி உங்க கண்ணத்தெல்லாம் கிள்ளிட்டேன். அதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்னது மாமியாளு மருமகனும் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி நிக்கிறீங்க? இந்தாப்பா, எப்பமா வந்த? உன்னை பார்க்கதான் வந்தாங்க. என்ன பாக்கவா? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நீ மாப்பிள்ளைக்கு தலையில அடிபட்டுருக்குல்ல, காயத்துக்கு மருந்து கொண்டு வந்தேன். மாப்பிள்ளைக்கு அடிபட்டது உனக்கு எப்படி தெரியும்? அவர் அடிச்சது எங்க வீட்டுக்காரர் தானே. என்னது, உங்க வீட்டுக்காரர் அடிச்சாரா? இல்லையே, ராத்திரி ஒண்ணுக்கு போகும்போது விட்டத்துல இடிச்சுக்கிட்டேன்னு சொன்னா. உண்மை. எது உண்மை? இரு, என்னமா நடந்துச்சு? அம்மா, அவங்க நின்னுட்டு இருக்காங்க, காபி எடுத்துட்டு வா. எவ்வளவு பெரிய சமாச்சாரம் நடந்திருக்கு, கேட்காம போறதா? நான் வரேன், நீ கேளு. எனக்கு வெக்கமா விடுமா. போறான் பாரு திருட்டு பைய, ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறான். என்ன என்ன பண்ணா? அண்ணி, மாப்பிள்ளை ராத்திரி செவரேறி குதிச்சு கேரம்குள்ள வந்துட்டாரு. ஐயோ, அப்புறம் என் பக்கத்துல வந்து உட்காந்துட்டாரு. அப்புறம் ராதான்னு நினைச்சு என் கண்ணத்தை வேற கிள்ளிட்டாரு. அவ்வளவுதானே. அதுக்குள்ள என் வீட்டுக்காரர் வந்து திருடன் நினைச்சு மாப்பிள்ளை மண்டிய பொழந்துட்டாரு. நல்ல வேலை, சமயத்துக்கு வந்திருக்காரு. போங்க நீ, பாவம் மாப்பிள்ளை. ஆமா, பாவம் தான். கல்யாணம் ஆகி 10 நாள் ஆகுது. புது பொண்டாட்டிய உள்ளூர்லயே வச்சுக்கிட்டு பாக்காதடான்னு சொன்னா எப்படி இருப்பான்? அதான் பையன் செவரேறி குதிச்சு வந்திருக்கான். அண்ணி, என்னையோட 10 நாள் ஆச்சு. நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து ராதா இங்க கொண்டு வந்து விட்டுறேன். நாளைக்கே சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம். ஆமா, முதல்ல அதை செய்வோம். இல்லைன்னா ஓம் பொண்ணு செவரேறி குதிச்சு இங்க வந்துட போறா. வா, மாப்பிள்ளைக்கு மருந்தா நான் போட்டேன், வா. இந்தாமா மல்லிப்பூ, தலை நிறைய வச்சு விடு. அப்புறம் சுசிலா இங்க வா. அப்ப சமந்தியம்மா, நல்லபடியா பாத்துங்க. நாங்க போயிட்டு வரோம். அண்ணி, மறந்துடாதீங்க, ராதாவை 10 மணிக்கு அப்புறம் ரூமுக்கு அனுப்புங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போ. அறிவு கட்டவள, அரளி வந்து சாப்பிடற அளவுக்கு என்னடியாச்சு? நான் ஒருத்தரை நம்பி மோசம் போயிட்டேன். இனிமே என் வயித்துல குழந்தையோட எப்படி வாழ முடியும்? இதுக்குதான் சொல்றது, பொம்பளைய பிறந்தா மாறாப்ப இழுத்து போத்தனா மட்டும் பத்தாது, மனசும் இழுத்து கட்டணும். யாரடி அவன்? சந்தையில பழக்கடை வச்சிருக்கிறவரு. பழக்கடையா? பழம் வாங்கிட்டு பணம் கொடுக்கறதுக்கு பதிலா உன் உடம்பு கொடுத்துட்ட, அப்படிதானே? சரி, அந்த பயலை பார்த்து 2 இழுப்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உனக்கே அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன இது மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்காத. ஏன் அழுவுற? நான் இருக்கும்போது உன்னை சாகட்டோன்னா அழாத. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா ஊரே என்ன காரி துப்போம். நாம மூடி மறைச்சிட்டா அது எப்படி வெளியே தெரியும்? உங்களை நம்பி தைய வாழ்க்கையே இருக்கு. இந்த பார் பூவாத்தா, நான் சொன்ன மாதிரி நடந்துக்குவேன். உனக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, இது சத்தியம். வீட்டுக்கு போ போ.
நீயும் என் புருஷன் என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல ராதா. ஒண்ணும் இல்லைன்னா நீயே அழணும். அவர் எதுக்கு உன் கையை பிடிச்சு சத்தியம் பண்ணணும்? மரியாதையை உண்மையை சொல்லிடு. இல்ல ராதா, உண்மையை சொன்னா உன் வாழ்க்கை பாதிக்கும். ஏன் வாழ்க்கை பாதிக்குமா? என்னடி சொல்ற ராதா? உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் புருஷனும் நானும் நெருக்கமா பழகிட்டு இருந்தோம். ராதா, என்ன காலகட்டத்துல கோபாலகிருஷ்ணன் வீட்ல இருந்து வர? ஓ அதுவா, நேத்து ராத்திரி விடுகதை கேட்க வந்தேனா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதான் இங்கேயே தூங்கிட்டு இப்ப போறேன். ஓ விடுகதை கேட்க வந்தா இங்கேயே தூங்கிடுவியா? எப்பாவது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா இங்கேயே தூங்கிடுவேன். வரம்பு மீறி பழகுறதுனால எனக்கு அவரோட பிள்ளைய வயித்துல சுமந்துட்டு நிக்கிற. அதுக்காக தான் அவர்கிட்ட எனக்கு ஒரு முடிவை கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? என்னமோ நடந்தது நடந்து போச்சு, இத வெளியில சொல்லாத. ராதாக்கு நான் தாலி கட்டின புருஷனா இருந்தாலும் உனக்கு நான் தாலி கட்டாத புருஷனா இருந்து உனக்கு வாழ்க்கை தரேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. ராதா, நான் சொன்ன விஷயத்த எங்கேயும் மறந்துரு. அதையே மனசுல வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதுவே போதும். அன்பே ராதா, என் உயிரே, என் கண்மணி வரவில்லையே. வந்துரு வருது 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 வருது. ஹேய் ராதா, உனக்கு பயமே இல்லையா? எங்க இருந்து வந்தது உனக்கு இந்த தைரியம்? தைரியம் இல்லாதவளா இருந்திருந்தா இந்நேரம் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருப்பேன். ராதா, என்னது கண்ணுல தண்ணி? இன்னைக்கு சந்தோஷமா நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்க போற நாள். அபசுகுணமா பேசிட்டு இருக்கிய, என்னாச்சு உனக்கு? வாழ்க்கையே திசை மாறி போனதுக்கு அப்புறம் எங்க இருந்து வர சந்தோஷம்? ஏய் ராதா, என்ன நீ மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு உதட்டுல ஒண்ணு பேசிக்கிட்டு? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடு. சொல்றேன், அந்த பழக்காரிக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லுங்க. பழக்காரிக்கும் எனக்கு சம்பந்தமா? அவ பழம் விக்கிறவ வருவா போவா. அப்படி வந்து போனதுனாலதான் அவ வயித்துல உங்க வாரிசு வளருது. ராதா, ஏன் கத்துறீங்க? உண்மை தெரிஞ்சு போயிடுச்சுங்கிற ஆத்திரமா? உங்க ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு பழக்காரி, ஆசையோட குடும்பம் நடத்துறதுக்கு இந்த ராதா. நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? வெக்கமா இல்ல? ஏய், எரியிற நெருப்பு உடம்ப சுடும். ஆனா நீ பேசுற வார்த்தை குடும்பத்தை எரிச்சு சாம்பலாக்கிடும். சொத்து சுகத்துக்காக பொண்ணுங்களை ஏமாத்துற ஈன பிறவியா எங்க அம்மா என்ன பெக்கவும் இல்ல, அப்படி வளர்க்கவும் இல்ல. அந்த பழக்காரி யாரோ ஏமாத்திட்டாங்களா, அதனால அவ தற்கொலை பண்ணி போனா. அதை தடுத்து நிறுத்தி யார் அவளை ஏமாத்துறானோ அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க நான் அவன்கிட்ட சொல்லி ஆரம்பிச்சேன். அதை தெரிஞ்சுக்காம என் மேல சந்தேகப்படுற நீ என்ன படிச்சிருந்தாலும் பொம்பளை புத்திய காமிச்சிட்டியா? சும்மா நிறுத்துங்க. கண்ணால பார்த்த உடனே கட்டின புருஷனை சந்தேகப்படுற அளவுக்கு நான் ஒண்ணு புத்தி கெட்டவல்ல. உங்களால பாதிக்கப்பட்ட அவதான் சொன்னா. என்ன சொன்னா? நீங்களும் அவளும் ஒன்னா பழகுனீங்க, இப்ப அவ வயித்துல வளர்றது உங்க வாரிசுதான், எல்லாமே உண்மைன்னு. இதுக்கு என்ன சொல்றீங்க? ராதா, ராதா, இந்த பாரு, கட்டின புருஷன் நான் சொல்றேன், என் மேல நம்பிக்கை இல்ல. எவ்வளவு ஒரு பழக்காரி சொன்னது அவ பேச்சு பெருசா போச்சா? இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு? அவளை கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்தி அவ சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்ல வைக்கட்டுமா? முதல்ல அதை செய்யுங்க. சொல்ல வைக்கிறேன், சொல்ல வைக்கிறேன், சொல்ல வைக்கிறேன். அவளை சொல்ல சொல்லுங்க. போடி.